ஒரு உண்மை எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஸ்பீடாக ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையாக ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு. வதந்திகளில் ரூமர்ஸில் 2 வகை உண்டு. ஒன்று மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பரவுகின்ற செய்திகள். ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி. மிஸ்இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது. குறிப்பாக குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2024 அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் 2வது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு 2வது இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது. போலி செய்திகள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு. குறிப்பாக சிறுபான்மையின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால் ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிட்றாங்க, பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க. உடனே பீகார்லேருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும், அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க. அவங்க இங்கே சேஃபாக இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது, பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது, அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன். ஆனால் அதையும் திரிச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன், ஒரு ஜெனோசைடை கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு என் மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க. என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு. அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தால் ஒரு சாமியார் 10 லட்சம் தரேன் அப்படின்னாரு. இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தால் நான் 10 லட்சம் இல்லை 1 கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு விலை பேசினாங்க. உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்க முடியாது, நீ யார் வேணா போய் பார்த்துக்கோ, எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார், நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் அதற்கு சாட்சி. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? அவர் என்ன சொன்னார்? ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று சொன்னார், உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏற்றுக்கோ, இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள்.